வணக்கம். நம்ம இன்னைக்கு மலைப்படுகடாத்துல இது வரைக்கும் ஒரு 93 வரிகள் வரைக்கும் பார்த்திருந்தோம். நன்னன் செய் நன்னனை போய் நீங்கள் நாடினீர்கள் என்றால் உங்களுக்கு எப்படி அவன் பரிசில்களை வழங்குவான், அவனுடைய மதில் சூழ்ந்த அந்த இடம் எப்படிப்பட்டது, அவனுடைய நாடு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். சோ நீங்க தைரியமா போகலாம். ஏதாவது தவறாக பேசி விடுவோமோ என்று கூட நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அவனுடைய சபை, அவனுடைய அவை என்பது நல்லோர் நிறைந்த அறிவு சான்றோர் நிறைந்த அவனுடைய சபை என்பது உங்களை நீங்கள் எப்படி சொல்கிறீர்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு ரொம்ப சமாதானம்லாம் சொல்லி இந்த இடத்துக்கு நீங்க தைரியமா போகலாம் அப்படின்னு சொன்ன கூத்தன் இப்ப அடுத்தது நீங்க போகக்கூடிய வழி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல தொடங்குகிறார். அப்போ இந்த வழி இனிமே வரக்கூடியது எல்லாமே கிட்டத்தட்ட 584 வரி வரைக்கும் வருது அப்படின்னா இதுக்கு பின்னாடி வரக்கூடியது எல்லாமே அவர்கள் போக வேண்டிய வழிகளை பற்றி சொல்லக்கூடியதுதான். ரொம்ப அழகானது. ஏன்னா இந்த இதுலயே குறிப்புல ஒரு இடத்துல கொடுக்கிறாரு இந்த உரையாசிரியர், மற்ற 4 ஆற்றுப்படைகளை விட இந்த ஆற்றுப்படையினுடைய வழிதான் மிக அழகானது. மற்ற 4 ஆற்றுப்படைகளுமே திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, இது எல்லாமே அந்த வழி அவ்வளவு அழகா இருக்காது. இந்த போற வழியினுடைய அருமையை சொல்வதாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நீங்க போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாவனை அந்த மற்ற 4லயும் இருக்கும். ஆனா மலைப்படுகடாம்ல மட்டும்தான் நீங்க எந்த விதமான கஷ்டமும் பட வேண்டியதில்லை. அவனுடைய போற வழியில இருக்கக்கூடிய அவனுடைய ஊர்களும் மிக வளமானது, மிக அழகானது. அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தங்கி தங்கி இளைப்பாரி அங்க வழியில கிடைக்கக்கூடிய விருந்தோம்பல்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டே மகிழ்ச்சியோட அவனுடைய நாட்டில் கொண்டு போய் சேரலாம். அங்க சேர்ந்த பிறகு அவன் உங்களை எப்படி பரிசில்களை கொடுத்து வழி அனுப்பி வைப்பான் அப்படிங்கிற மாதிரி போகுது. சோ இனிமே வரக்கூடிய இந்த வழி, இந்த 94ல இருந்து வரக்கூடிய 580 வரைக்கும் வழி மிக அழகான, கிட்டத்தட்ட நம்ம சொல்ற இன்னைக்கு நம்ம பார்த்தோம் முன்னாடியே, நவீரமலை என்பது திருவண்ணாமலையிலிருந்து வடமேற்கே இருக்கக்கூடிய திரிசூலமலையை தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பு இதுல இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த வழி எவ்வளவு அழகா இருக்குது அப்படிங்கிறதுதான் இந்த நூல் சொல்லுது. ரொம்ப அழகா இருக்கும். நீங்களும் அதை அனுபவிப்பீங்க. வாங்க பார்க்கலாம். இனி வேளை நீ முன்னிய திசையே மிகு வளம் பழுனிய யானர் வைப்பின் புதுவது வந்தன்று இது அதன் பண்பே. இனி வேளை, வேளைனா வேள் ஐ, அரசனாகிய நன்னன் செய் நன்னனை விரும்பி நீங்கள் இனிமேல் உங்கள் பயணத்தை தொடங்குவீர்கள் என்றால் மிகு வளம் பழுனிய, மிகுதியான வளம், அந்த போற வழி எல்லாமே மிகுதியான வளம் பொருந்திய. வளம்னா இங்க நிலத்தினுடைய வளத்தை தான் சொல்றாரு. நில வளம் என்பது மழை பெய்த உடனேயே அங்க என்னெல்லாம் விதைகள் விதைக்கப்பட்டிருக்கிறதோ அவையெல்லாம் தானாகவே எழுந்து முளைச்சிடும். ரொம்ப பெரிய கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வளமான நிலம் என்பதனால அவர்கள் எதையெல்லாம் போட்டாங்களோ அதெல்லாம் விளையுமாங்க. மிகு வளம் பழுனிய யானர் வைப்பின், யானர்னு புது வருவாய், எப்பொழுதுமே புது வருவாயை தரக்கூடிய அளவிற்கு வளம் பொருந்தியதாக இங்க இல்லை, இங்க இருக்கிற திரிசூலம் இல்லை. இது நீங்க சொல்ற திரிசூலம் பல்லாவரம் பக்கத்துல இருக்கிறது, அந்த மீனம்பாக்கம் போறதுக்கு வழியில, அது திரிசூலம் மலை. அந்த ஸ்டேஷன் பேர் திரிசூலம். இது வேற மலை. இது திரிசூலகிரி அப்படிங்கிறதுதான் அந்த மலையை சொல்ல, பர்வதமலை திரிசூலகிரி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு குறிப்பு கொடுக்குறாங்க. சரி, மிகு வளம் பழுனிய யானர் வைப்பின், மிகுதியான வளம் செறிந்த புது யானர்னா புது வருவாய், புது வருவாயை உடையதாக இருக்கக்கூடிய அந்த வளம் மிகுந்த பகுதியின் வழியாக நீங்கள் செல்ல போகிறீர்கள். புதுவது வந்தன்று அது அதன் பண்பே. அது புதுமையானதல்ல, அதனுடைய பண்பே அதுதான். ஒருவேளை இப்போ நீங்க போகும்பொழுது மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி இல்லை. எப்பொழுதுமே அந்த இடம் இவ்வளவு வளம் பொருந்தியதாக தான் இருக்கும். வானம் மின்னு வசிவு பொழிய, வானம் நமக்கு தெரியும். மின்னு வசிவு, வசிவுனா பிளத்தல். இப்போ வானத்துல மழை பெய்யும் பொழுது மின்னல் வெட்டுகிறது, மின்னல் வெட்டி இடி இடித்து மழை பெய்கிறது. அப்ப அந்த மின்னல் அந்த பாறையை வெட்டுவது போல இருக்கிறதா, வானம் வெட்டுப்பட்டு மழை பொழிவது போல அந்த ரெண்டா உடைச்சு அதுல இருந்து மழை பெய்யறது மாதிரி. வசிவு அப்படின்னா உடைத்தல், பிளத்தல். ரொம்ப அழகான கற்பனை. வானம் மின்னு வசிவு பொழிய, மின்னல் வெட்டி அந்த பாறை பிளந்தது போல பிளந்து மழை பொழிய, ஆனாது விட்ட எல்லாம் பெட்டாங்கு விளைய. அந்த மண்ணுல என்னென்ன விதைகள் எல்லாம் விழுந்திருக்கிறதோ அந்த விதைகள் அத்தனையும் முளைக்கும். பெட்டாங்கு விளைய, அவை எல்லாமே மழை பெய்த உடனேயே அவை எல்லாமே விளைய தொடங்கி விடுகின்றன. சோ அந்த அளவிற்கு பெயலோடு வைகிய. அப்போ நீங்க யோசிச்சு பார்க்கலாம், மழை பெய்து ஈரமாக இருக்கக்கூடிய நிலம், அங்க போட்டிருக்கக்கூடிய அவங்க மக்களாகவே போட்ட சில விதைகள், தானாகவே எழுந்த சில காட்டு பகுதியில வளைந்த செடிகள் கொடிகள், இவையெல்லாம் இருக்கக்கூடிய மிகுதியான வளம் பொருந்தி அந்த வழியில நீங்க போக போறீங்க. நீங்க போகக்கூடிய அந்த வழி என்பது
மழை பெய்து இருக்கக்கூடிய பெரிய அகன்ற நிலம் அது. அதுல இப்படி விதவிதமான செடிகள் வளர்ந்திருப்பதை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. பெயலோடு வைகிய வியன்கண் இரும்புணத்து. பெயலோடு மழை பெய்ததுனால ஈரமாக இருக்கக்கூடிய அந்த அகன்ற புறத்தின் வழியாக நீங்கள் இப்பொழுது பயணப்பட போகிறீர்கள். அப்போ இனிமே என்னென்ன காட்சி எல்லாம் பார்க்க போறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இப்போ ஒரு பயணம் போகும் பொழுது நம்ம பல காட்சிகளை பார்ப்போம், பல காட்சிகளை தவறு விடுவோம். ஆனால் இங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கவனிச்சு அவங்க எப்படி அத ஒரு பாட்டுல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பெரிய பெரிய மற்றும் இல்லாம சின்ன சின்னதாக நம்ம தவற விடக்கூடிய விஷயங்களை கூட இந்த பாட்டுல அவர் கொண்டு வர்றார். அகல் இரு விசும்பின் ஆள் போல வாலிதின் விரிந்த புன்கொடி முசுண்டை. முதல்ல நீங்க போற வழியில புன்கொடி முசுண்டைய பாப்பீங்க. முசுண்டை கொடி படர்ந்திருக்கும். அதுல வெண்மையான பூக்கள் இருக்கும், நல்ல ஒளி பொருந்திய வெண்மையான பூக்கள். முசுண்டை கொடி நம்ம ஏற்கனவே பல இலக்கியங்கள்ல பார்த்திருக்கோம். மெல்லிய கொடி வெண்மையான பூக்களை உடையது முசுட்டை அப்படின்னு அதுக்கு பேரு சொல்றாங்க. அந்த அந்த கொடி வளர்ந்திருக்கும் நிறைய. அகலிரு விசும்பின் ஆள் போல அது எப்படி இருக்குமா பாக்குறதுக்கு அப்படின்னா, இப்போ மழை பெய்திருக்கிறது, மண்ணுல மழை பெய்ஞ்சோன்னு கருமையா இருக்கு, கீழே மண் கருமையான மண் வச்சுக்கோங்க. அதுல முசுண்டை கொடி படர்ந்திருக்கிறது, அதுல வெண்மையான பூக்கள். அப்ப அது பார்ப்பதற்கு வானத்துல கார்த்திகை நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா, கார்த்திகை நட்சத்திரம் நல்லா பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வானத்தில் தோன்றியது போல கீழே மண்ணுல மழை பெய்த அந்த மண்ணுல முசுண்டை கொடி படர்ந்திருக்க அதனுடைய வெண்மையான வால்னா ஒளி பொருந்திய வெண்மை நிறம், நல்ல பளிர் இருக்கக்கூடிய வெண்மை நிறம். அதுதான் வால் அறிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இறைவனை சொல்லும் பொழுது வாளறிவன் நற்றால் தொழாரெனி அப்படின்னா ஒளி பொருந்திய அறிவை உடையவன். அது சாதாரண அறிவு இல்லை, அது ஒளி பொருந்திய அறிவு. வாலிதின் விரிந்த புன்கொடி முசுண்டை, புள்ளிய கொடி, அது மென்மையான கொடி, ஆனா அதுல முசுண்டை மலர்கள் பூத்திருக்கின்றன, நல்ல வெள்ளையான மலர்கள். அது பார்ப்பதற்கு அகன்ற வானத்துல தோன்றக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் போல இருந்தது. சரி, அடுத்தது நீலத்து அன்ன விதைப்புன மருங்கில் மகுழி பாயாது மலி துளி தழாலின் அகலத்து அன்ன நிறை சுனை புறவின் கவ்வை போகிய கருங்காய் பிடி ஏழ் நெய் கொள ஒழுகின பல்கவர் ஈர் எண். அடுத்து சொல்றது எள்ளு செடி. எள்ளு நீங்க சாதாரணமா அப்படி போட்டாலே வளர்ந்துரும். இனி நம்ம வீடுகள்லயே கூட எள்ளை கழுவிட்டு அப்படி எங்கேயாவது கொஞ்சம் வெளியில சில விதைகள் சதறிடுச்சு அப்படின்னா அது தானாக முளைத்து வரக்கூடிய செடி. இங்க மழை பொய்து வளமாக இருக்கக்கூடிய நிலம், அந்த இடத்துல எள் விதைச்சிருக்காங்க, இல்ல வளர்ந்துருக்கு, தானா வளர்ந்துருக்கு. அந்த இடம், அந்த செடி அப்படியே கொத்து கொத்தா அங்க காய் காய்க்குது. அதுல மகுழி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. மகுழி அப்படின்னா அது ஒரு நோய், எள்ளு செடியை தாக்கக்கூடிய ஒரு நோய். அது என்ன ஆகும் அப்படின்னா, மகுழி வந்ததுன்னா அந்த எள்ளு செடியினுடைய உள்ள காய்கள் இருக்காது. நீங்க எள்ளு பார்த்திருக்கலாம், எள்ளுடைய பூவை தான் பெண்களுடைய மூக்குக்கு ஓமையாக சொல்வது. எள்ளு பூ நாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீங்க எள்ளு பூ எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல நீளமான மூக்கு மாதிரியே ரெண்டு பக்கம் விரிஞ்சு நடுவுல ஒரு ஷார்ப் எட்ஜ் மாதிரி ஒண்ணு வரும். சின்ன பூ தான், ஆனா அழகா இருக்கும். எள்ளு பூ நாசிக்கு ஓமையாக சொல்லப்படக்கூடிய பூ எள்ளு பூ. இங்க மகுழி பாயாது, மகுழினா உள்ளுக்குள்ள உள்ளீடு இல்லாம போயிட்டு இருக்கு. அந்த காய்கள் தட்டையா இருக்கும் இல்லையா, அந்த இதை உடச்சு பிரிச்சோன்னா வேர்க்கடலை மாதிரிதான், அப்படி உடச்சு பிரிச்சோன்னா அந்த எள்ளு உள்ள அப்படி அடுக்கி இருக்கும். அதுல மகுழி என்ற ஒரு நோய் தொற்றியது என்றால் உள்ள காய்களே இருக்காது, அது அப்படியே தட்டையா வெற்றிடமாக ஆயிடும். அது மாதிரி. அப்போ இங்க நீலத்தன்ன விதைப்புனை மருங்கில், நீல மணி போல விதைகள் விதைக்கப்பட்ட, அது அதனுடைய கருமை சேர்த்து பார்க்கும் பொழுது அது நீலம் போல காட்சி அளிக்கிறது, நீல நிறம் போல. அந்த நீலத்தன்ன விதைப்புன மருங்கில், விதைகள் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புணத்துல மகுழி பாயாது, அந்த மகுழி என்கிற நோய் வராமல் இருந்த அந்த எள்ளு செடிகள் மலி துளி தழால், மழையும் வர பெஞ்சிருக்கு இல்லையா, அதனால மழை பெய்த உடனே நீங்க எவ்வளவுதான் தண்ணி ஊத்தி நம்ம வளர்த்தாலும் வானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு துளி நீர் செடிகளை இன்னும் ரொம்ப அழகானதாக இன்னும் வேகமாக வளர வச்சிடும். அதனாலதான் அது மழையினுடைய தன்மை. அது மலி துளி தழாலின், வானத்திலிருந்து மழையும் இப்பொழுது பெய்திருப்பதன் காரணமாக அங்க நிறைய சுனைகளும் இருக்கின்றன. சோ நீங்க போற வழியில உங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, யாராவது உணவு கொடுக்கணுமாங்கிறது கூட கவலை இல்லை. அங்க போற வழியில பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இங்க சொல்றாரு. அகலத்து அன்ன நிறை சுனை புறவின். அகலம் அப்படின்னா நீங்க ஏற்றம் இருக்கும் பொழுது இந்த சால் பார்த்திருக்கலாம். ஏற்றம் இருப்பதற்கு பல வகையான உபகரணங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. பல வகையான ஏற்றம் இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம்.
நீர் இறைக்கிறது, அப்புறம் இழுத்துட்டு போய் அது தண்ணி கொட்டுறது. அதுல வந்து நீர் சால் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு பானை மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல வந்து தண்ணி உள்ள போய் எடுத்து மேல வந்து இந்த தண்ணி அப்படி கொட்டும் இல்லையா? அந்த ஏற்றம் இருக்கிறதுல பார்த்தோம்னா தெரியும். அந்த அந்த சால் இறைக்கிற நீர் சால் இறைக்கிறதுக்கு அந்த அந்த பானைக்கு பேர் தான் வந்து அகலம் அப்படிங்கிறது. அகலம் அகலம் அப்படின்னா அந்த ஏற்றம் இருக்கக்கூடிய சால் இருக்கக்கூடிய அந்த பானை. அந்த பானை அந்த அகலம் போல அந்த ஒரு உறுப்பு போல சுனைகள் நீர் நிரம்பி இருந்தன. இங்க அகலம் இல்ல, இங்க ஏற்றம் இருக்கிறவங்க யாரும் இல்ல. ஆனால் இவர் அந்த மருதத்தினுடைய எதையும் இங்கேயோ கனெக்ட் பண்றாரு. அகலம் அகலம் எப்படி இருக்குமோ, நீர் சால் ஏற்றத்துல இருக்கக்கூடிய அந்த அகலம் என்பது எப்படி இருக்குமோ, தண்ணீர் நிறைந்து அது போல இங்கே சுனைகள் நிறைந்திருந்தன. அது பார்ப்பதற்கு சுனை வந்து ரொம்ப பெருசா இருக்காது, ரொம்ப சின்ன அளவுலதான் இருக்கும், அகன்று இருக்கும், நீர் நிறைந்திருக்கும். மழை பெய்ததால் நீரும் நிறைந்திருக்கிறது. இப்போ அது அகலம் போல நிறை சுனை புறவி. அந்த சுனைகளை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல எள்ளு செடிகள் வளர்ந்திருக்கின்றன. கவ்வை போகிய கருங்காய் பிடி ஏழ். கவ்வை அப்படின்னா இது எள்ளினுடைய பிஞ்சு. எள்ளினுடைய பிஞ்சு ஒவ்வொன்றுத்திலையும் 7 காய் இருந்துடும். எள்ளு வந்து கொத்து கொத்தா காய்க்கும். அதை எடுத்து நீங்க எள்ள கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எடுத்து அதை பிடுங்கி எடுத்துட்டு வந்து அதை காய போட்டுருவாங்க, கீழே நிலத்துல போட்டுருவாங்க, அது காஞ்சி அப்படியே உதிரும். அதுக்கப்புறமா எடுத்து கிளீன் பண்ணி தான் நம்ம எள்ள பயன்படுத்துறோம். இங்க கவ்வை போகிய கருங்காய் பிடி 7, ஒவ்வொன்றுத்திலையும் 7 காய்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு நெய் கொல ஒழுகின. அப்ப அந்த அளவுக்கு அதை பறிச்சு சாப்பிட்டா அதனுடைய நெய் ஒழுகுவது போல. எப்படி எள்ளில இருந்து நல்லெண்ணெய் எடுக்கிறது, அதனால எண்ணெய் உள்ளே இருக்குமாறு நல்ல திரண்டு முற்றிய காய்கள். எள் காய்கள் நன்றாக மகுழி பாயாது, மகுழி என்கிற நோய் இல்லாமல் மழை பெய்ததுனால செழிப்பாக எள்ளு செடிகள் வளர்ந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நெய் கொள்ள ஒழுகின, அவை நெய் ஒழுகுவது போல. பெரும்பாலும் நெய் என்பது ஒரு பொது பெயராதான் வழங்கி இருக்கிறது. இன்னைக்குதான் நெய் அப்படிங்கறத நம்ம சிறப்பு பெயரா மாத்திட்டோம். அது நெய் கீ அப்படிங்கறத வந்து நம்ம நெய்ன்னு சொல்றோம். ஆனா நெய் என்பது எண்ணெய், எண்ணெய்க்கான பொது பெயராதான் சங்க காலத்துலலாம் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே எள்ளினுடைய நெய் திரண்டு வருவது போல, எண்ணெய் திரண்டு வருவது போல காய்கள் வளமானதாக காய்த்திருக்கின்றன. பல்கவர் ஈரன், உள்ள வந்து பலவாகி கிளைத்த பசிய காய்கள் நன்றாக முற்றி எண்ணெய் திரண்டது போல இருக்கின்றன. அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நிறைய வேற வேற பயிர்கள் வளர்ந்திருப்பதை நீங்க பாப்பீங்க. பொய் பொறு கயமுனி முயங்கு கை கடுப்ப பொய்பதம் உற்றன புலவு குரல் ஏனல். ஏனல் என்கிற ஒரு திணை அங்க வளர்ந்திருக்கும், அதை நீங்க பாப்பீங்க. அது எப்படி இருக்கும்னா பாக்குறதற்கு பொய் பொறு கயமுனி. கயமுனினா யானை கன்று. 2 யானை கன்றுகள் ஒன்றோடு ஒன்று பொய்யாக சண்டை போட்டுக் கொள்ளும். விளையாட்டு தானே, குட்டிகள். அதனால 2 சண்டை போட்டுக்கும் பொழுது அதனுடைய தும்பிக்கை 2 ஒன்னா சேர்ந்து அப்படி சுழட்டி இருக்கும். அது போல இந்த ஏனல் வளர்ந்திருக்கிறதா. ஏனல் வந்து நன்றாக முற்றி திரண்டு இருக்கிறது. அது யானையினுடைய அந்த யானை கன்றினுடைய தும்பிக்கையை போல இருக்கிறது. அந்த அளவுக்கு திரட்சியான காய்கள். பொய் பொறு கயமுனி முயங்கு கை கடுப்ப, பொய்யாக தமக்குள் சண்டை போட்டுக் கொள்ளும் யானை கன்றுகளுடைய தும்பிக்கைகள் எப்படி ஒன்றோடு ஒன்று முறுக்கி இருக்குமோ அது போல கொய்பதம் உற்றன, நன்றாக அதாவது அறுவடை செய்வதற்கு ஏற்ற பதத்தோடு குலவு குரல் ஏனல். குரல்னா திணை, அந்த அந்த கதிர், அந்த கதிர்கள் வந்து அந்த அளவிற்கு முற்றி கொய்யப்படக்கூடிய பக்குவத்துல இருக்கும். வேணும்னா நீங்க பறிச்சுக்கலாம், ஒண்ணும் இது கிடையாது. ஏன்னா அந்த அளவிற்கு அவை வளம் பொருந்திய நிலம். கயமுனி குழவி அப்படின்னு பல நூல்கள்ல அது சொல்லப்படுகிறது. அதாவது யானையினுடைய கன்றுக்கு கயமுனி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. அப்போ இங்க நீங்க போற வழியில இந்த ஏனலை நீங்க பாப்பீங்க. ஏனல் திணைக்கு வந்து வளர்ந்திருக்கிறது கதிர்களையுடைய. குரல்னா கதிர்கள், ஒவ்வொரு கதிராக வளர்ந்திருக்கிறது. அது அவ்வளவு திரட்சியா இருக்கு. இந்த திரட்சிக்கு என்ன ஓமைனா பொய்யாக சண்டை போட்டுக் கொள்ளும் யானை கன்றுகளுடைய தும்பிக்கைகள் ஒன்றோடு ஒன்று முற்றி இருப்பதை போல இருக்கிறது. அந்த அளவுக்கு திரட்சியாக ஏனல் அங்கே விளைந்திருக்கிறது. அடுத்தது, இது அறுவடை செஞ்ச பிறகு பெரும்பாலும் ஊடு பயிராக நிறைய காய்கறிகளை போடுவாங்க. அது நமக்கு தெரியும். பெரும்பாலும் வயல்கள்ல வந்து ஊடு பயிராக நிறைய காய்கறிகளை விளைவிப்பது உண்டு. முக்கியமா அவரை வந்து வளர்த்திருப்பாங்க. நிறைய வயல்கள்ல அவரை வளர்ந்திருக்கிறத பார்க்க முடியும். நம்ம இதுலயுமே குறுந்தொகையிலுமே அப்படி ஒரு பாட்டு பார்த்தோம். அவரை எப்படி வந்து அங்க வளர்ந்திருந்தது அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு பாட்டுல அது வந்தது, ஞாபகம் இருக்கா? குளிர்புரை, அதுல வந்து அந்த குளிர் அப்படிங்கிற ஒரு கிளி கடியக்கூடிய கருவியை வைத்து அவர்கள் கிளிகளை ஓட்டுகிறார்கள், அவரை பூக்கள் மலர்ந்திருந்தன அப்படின்னு ஒரு பாட்டு வந்து நம்ம குறுந்தொகையில பார்த்தோம். இங்க அந்த தாள்கள் மேல
அதாவது அதுவும் இதுவும் ஒரே சமயத்துல வளரணுங்கிறது இல்லை. அவரை கொஞ்சம் லேட்டா வளர்ந்துருக்கும். திணையெல்லாம் அறிஞ்ச பிறகு அந்த அறியப்பட்ட அந்த தாழ் மேல அவரை கொடி படர்ந்திருக்கிறது. அதுல வெண்மையான பூக்களும் வளைந்த அரிவாள் போன்ற அவரை காய்களும் செழித்து வளர்ந்திருக்கின்றன. அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கா அப்படின்னா, விளை தயிர் பிதிர்வின் வி உக்கு இருவிதோறும் குளிர் புரை கொடுங்காய் கொண்டன அவரை. அவரையினுடைய பூக்கள் மலர்ந்திருக்கின்றன. நன்றாக திரண்ட தயிரை கீழே சிதறினா எப்படி இருக்குமோ, நல்ல திரட்சியான தயிர், அதை கீழே இப்படி தெளிச்சு விட்டோம்னா அது எப்படி குவியல் குவியலாக சின்ன சின்ன முத்து போல தயிர் கீழே விழுந்திருக்கும் இல்லையா, அது போல அவரையினுடைய பூக்கள் இருந்ததாம். விளை தயிர் பிதிர்வின் வீவுக்கு, வீணா நன்றாக மலர்ந்த மலர்கள், அதனுடைய நன்றாக முற்றிய தயிரை, நல்ல கெட்டி தயிர், இந்த தயிர் இப்படி கீழே சிதறினா எப்படி இருக்குமோ அது போல அவரையினுடைய பூக்கள், வெண்ணிறமான பூக்கள் அங்கே பறந்திருந்தன. அதோடு இருவிதோறும், இருவினா அந்த அறியப்பட்ட திணைத்தாள்கள். இப்போ அந்த ஏனல வந்து அறுவடை பண்ணிட்டாங்க, வெறும் தாள்கள் இருக்கிறது, அது மேல இது படர்ந்திருக்கிறது. குளிர் புரை கொடுங்காய் கொண்டன. குளிர்புரை அப்படின்னா, குளிர் அப்படின்னா கிளியை ஓட்டக்கூடிய ஒரு கருவி, வளைந்திருக்கக்கூடிய ஒரு கருவி. அதே போல கொடுங்காய் வளைஞ்சிருக்கும். நம்ம அவரைக்காய் பார்த்திருக்கோம், நிறைய அரிவாள் போல அதனுடைய முனை வந்து இப்படி வளைஞ்சிருக்கும். நிறைய வெரைட்டி இருக்கு அவரையிலேயே, பெரும்பாலும் அது வளைந்த ஒரு காயாக இருக்கும். கொடுங்காய் கொண்டன அவரை. அவரைகள் இப்படி செழிப்பாக வளர்ந்து அந்த அறியப்பட்ட திணையின் மேலே வளர்ந்து காய்ப்பு தொங்கு கொண்டிருக்கின்றன. மேதி அன்ன கல் பிறந்து இயவின் வாதி கையன்ன கவை கதிர் இறைஞ்சி இரும்பு கவர் உற்றன பெரும் புன வரகி. அடுத்து நீங்க பாப்பீங்க, வரகு வளர்ந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அடுத்து வரகு திணை, அதுவும் ஒரு திணைதான். இங்கே வரகுகள் வந்து அங்க நன்றாக வளர்ந்திருக்கிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, எருமை கிடந்தது போல பாறைகள் அங்க இருக்கின்றன. பெரிய புணத்துல எருமை கிடந்தார், எருமை இருந்தா, பெருமை படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அது போல அங்கே வரகு வளர்ந்திருக்கிறது. மேபி கரிய இது போல இருக்கும். வாதாடு உன்னுடைய கை, வாதிடுபவன் எப்படி இந்த சுட்டு விரலையும் அடுத்த விரலையும் சேர்த்து வச்சு இப்படி பேசுவாங்களோ, இப்படி ஒரு வாதம் புரிபவன் தன்னை மீறி தன்னுடைய கைகளை அசைத்து, இந்த சுட்டு விரலையும் பெருவிரலையும் அப்படி சேர்த்து தன்னுடைய கருத்தை உணர்த்துவதற்காக கைகளை அசைப்பது போல அந்த ஒவ்வொரு வரகினுடைய அந்த கதிரும் அந்த அளவுக்கு தடிமனா இருந்துதான். நல்ல தடிமன், 2 விரல் சேர்த்தா எப்படி இருக்குமோ அது போல தடிமனான வரகு கதிர்கள், கிளைத்து பிரிந்த வரகு கதிர்கள் முற்றி தலைவணங்கி அப்படின்னா அது வந்து நன்றாக முற்றி போச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு பழைய பாட்டு படிச்சுக்கலாம், அடிக்கடி உதாரணமா சொல்லப்படக்கூடிய பாடல் தான் அது. முதல்ல வளர்ந்து வரும் பொழுது அந்த கதிர் நிமிர்ந்து நிக்குது, அது பார்ப்பதற்கு அறிவற்றவனுடைய ஒரு செருக்கு போல அது நிக்குதான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த திணையை முற்றி வளர்ந்து அது வந்து நன்றாக வந்து செழித்து வளர்ந்த உடனே நல்ல வெயிட் ஆயிடும் இல்லையா. அரிசி எதுனாலும் நம்ம பார்த்திருக்கலாம், நெல் எதுனாலும் பார்த்திருக்கலாம். நன்றாக முற்றியவுடன் ஒரு பண்புடையவன் எப்படி தலை சாய்த்து தலைகணம் இல்லாமல் இருப்பானோ அது போல நெல் கதிர்கள் வளைந்திருந்தன அப்படிங்கிற பாட்டு நமக்கு பாடமாக நிறைய இதுல வந்திருக்கு. அது போல இங்கே நன்றாக முற்றிய திணைக்கு வரகு என்கிற திணை இப்பொழுது வளைந்திருக்கிறது. அவை அறிவாளால் அறியப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டன. பெரும் கொல்லை காட்டினுடைய அந்த வரகு பெரும் கொல்லையாக வரகு விளைந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதாவது எந்த விதமான தானியத்துக்கும் குறைவில்லை. எள்ளு நிறைய விளையுது, ஏனல் விளையுது, வரகு விளையுது, இப்படி பல வகையான பொருட்கள் விளைந்திருக்கக்கூடிய வழியாக நீங்கள் செல்வீர்கள். மேதி என்ன கல் பிறந்து இயவின், மேதினா எருமைகள் படுத்திருப்பது போல கற்கள் பாவிய அந்த வழியின் வழியாக நீங்க போகும்பொழுது வரகு நன்றாக முற்றி, வாதிடுவோனுடைய கை எப்படி கை அசைவது போல அவை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பிணைந்து அவை முற்றிய கதிர்கள் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்படி மழை பெய்திருப்பதனால நன்றாக வளமாக அவை இருக்கின்றன. அடுத்தது இரும்பு கவர் உற்றன பெரும்புணை. இரும்புனா அறிவாளால் அவை அறிந்து அறுவடை செய்யப்பட்டன. பால் வார்பு கெழியி பல் கவர் வழி போழ்வு வாலிதின் விளைந்தன ஐவன வெண்ணெல். அடுத்து சொல்றது ஐவனம் என்கிற நெல்லை பற்றி சொல்றார். ஐவனம் என்கிற ஒரு வகை நெல் வகை அங்கே விளைந்திருக்கிறது. அது எப்படின்னா, பால் வார்பு கெழி, முதல்ல பால் பிடிச்சு அந்த நெல் மணிகள் வளர்கின்றன. பால் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப அழகான வார்த்தை, இன்னைக்கு கூட நம்ம அதை பயன்படுத்துறோம். கதிர்கள் வந்து பால் பிடிச்சிருச்சு அப்படிங்குவாங்க. அது அந்த சோளம் அதெல்லாம் சொல்லும் பொழுது, சில சோளம் வந்து அவ்வளவு இதுவா இருக்காது, நல்லா திக்கா ஆனும் போதுதான் அதுக்கு பால் பிடிக்கும் அப்படிங்குவாங்க. பால் வார்பு கெழி, நன்றாக பால் பிடித்து முற்றிய
பல்கவர் வழி போழ்வு வாலிதின் விளைந்தன ஐவன வெண்ணெல். அங்க ஐவன நெல்லை வளர்க்குறாங்க அவங்க. நெல் வகையில ஒன்று ஐவனம். அந்த ஐவனத்துல அதாவது நெல் வளரணும் அப்படின்னா என்ன முக்கியமான இது வேணுமா அப்படின்னா, அந்த நெல் கதிர் நன்றாக வளர்ந்து வரும் பொழுது 4 பக்கத்துல இருந்தும் அதுக்கு காத்தடிக்கணுமா. அதாவது அந்த கிளைகளின் ஊடாக இப்படி தலையை அப்படி போதுறது போல அந்த நெல் கதிர்களின் ஊடாக 4 பக்கமும் காற்று அடிக்கணுமா வேகமா. இப்படி காற்று அடிச்சதுன்னா அந்த நெல் மணிகள் நன்றாக முற்றி செழித்து வளரும். அது ஒரு ஒரு இது அது ஒரு வளர்ப்பதற்கான ஒரு முக்கியமான வழி. இன்றைக்கும் விவசாயிகளுக்கு அந்த அறிவுரையை சொல்கிறார்கள் அப்படின்னு இவர் குறிப்புல எழுதுறாரு. இங்க சரவணனுடைய உரையில அது இருக்கு. ஐவன நெல் அப்படின்னா அது புழுதியில வளரக்கூடிய ஒரு நெல் வகை. புழுதியில, தண்ணீர்ல இல்ல. நெல்லுக்கு நிறைய தண்ணி வேணும். இங்க புழுதியில வளரக்கூடிய ஒரு நெல் வகை இது. நன்றாக பால் பிடிச்சு வளரக்கூடியது. இந்த காற்றுல அது 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 அதனுடைய கதிர்கள் மூலமாக ஊடாக காற்று இன்னும் வேகமாக வீசியது என்றால், 4 பக்கமாக காற்று வீசியது என்றால் நெல்லு கீழே உதிராம நன்றாக பால் பிடிச்சு கதிரிலேயே நல்லா கெட்டியா இருக்கும். அப்போ நெல்மணிகள் 4 திசையும் ஊடறுத்து காற்று வீசினா அது நல்லா இன்னும் வளரும். இதை இன்னைக்கு விவசாயிகளுக்கு அரசாங்கம் இந்த அறிவுரை தான் கொடுக்குது. நன்றாக காற்று வீசும்படியாக இடைவெளி விட்டு அதை நடுங்க, அப்ப நன்றாக பால் பிடித்து கதிர்கள் முற்றி வரும்னு. இது அவங்க அப்பவே இந்த டெக்னிக்கா அவங்க பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு இங்க சரவணன் இதுல உரை எழுதுறாரு. அதுதான் இங்க ஐவன நெல். பால் வார்வு கெழி பல்கவர் வழி போழ்வு. வழினா காற்று, பல்கவர் பல்வேறு பல திசைகளின் வழியாக காற்று வீசும் பொழுது வாலிதின் விளைந்தன, நன்றாக வெண்மையாக ஒளி பொருந்திய கதிர்கள் நன்றாக விளைந்தன. எதுனா ஐவன வெண்ணெல் விளைகிறது. வேலீண்டு தொழுதி இனிவு உற்றன கால் உரு துவைப்பின் கவிழ் கனைத்து இறைஞ்சி குறை அறை வாரா நிவப்பின் அறைவுற்று ஆலைக்கு அமரும் தீன்கழை கரும்பே. முதல் ஐவன நெல் சொன்னார். அடுத்தது கரும்புகள் நன்றாக முற்றி வளர்ந்திருக்கின்றன. காற்று வேகமா அடிக்கும் பொழுது கரும்புகள் நன்றாக முற்றி உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய கரும்புகள் ஒரு பக்கமாக சாய்கின்றன. ஒரு பக்கமா சாயுது. ஏன்னா தோகை வேற நல்லா பெருசா இருக்கும் இல்லையா, கரும்பினுடைய தோகை பெருசா இருக்கும். அதனால காற்றுக்கு பலம் அது ஒரு பக்கமா சாயுது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு போர் படை நடத்தும் பொழுது அந்த தூசி படை எதிரியினுடைய படைக்கு அஞ்சி வேகமாக ஓடுவது போல புறமுதுகிட்டு ஓடினா எப்படி இருக்கும், ஒரு வேல் படை தூசி படை வேகமா ஓடினா புறமுதுகிட்டு ஓடினா எப்படி இருக்குமோ அது போல குனிந்து கரும்பு காற்றுக்கு இறைஞ்சி அது அப்படியே வளைஞ்சு நிக்குதாம். வேலீண்டு தொழுதி இரிவு உற்றன. வேல்னால் தாக்கப்பட்ட ஒரு தூசி படையானது, காலாட்படையானது எப்படி வேகமாக ஓடுமோ, முதுகை எப்படி குனிந்து கொண்டு எப்படி வேகமாக ஓடுவார்களோ அது போல இங்கே கரும்பு வளைந்திருக்கிறது. கால் உரு துவைப்பின் கவிழ் கனைத்து இறைஞ்சி. கால்னா காற்று வேகமாக வீசுவதன் காரணமாக அந்த செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய கரும்புகள் இறைஞ்சி தாழ்கின்றன. குறை அறை வாரா நிவப்பின் அறைவுற்று. அதாவது நல்ல திரட்சியான கரும்புகள். அதுல கொஞ்சம் கூட வெறும் சக்கையானதெல்லாம் இல்லை, நன்றாக திரட்சியான நிறைய சாறு கொடுக்கக்கூடிய கரும்புகள். அவை ஆலைக்கு அலமரும். அப்ப ஆலை என்ற ஒன்றை அவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். ஆலை அப்படின்னா இன்னைக்கு பாக்குற மாதிரி பெரிய ஃபேக்டரிஸ் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த கரும்பை பிழிந்தெடுத்து சாறு பிழியக்கூடிய அந்த அந்த ஒரு உபகரணங்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆலைக்கு அலமரும் தீன்கழை கரும்பை. இனிமையான அந்த கரும்புகள் ஒரு பக்கம் வளர்ந்திருக்கின்றன. புயல் புனிறு போகிய பூமலி புறவின் அவர் பதம் கொண்டன அம்பொதி தோரை. தொய்யாது வித்திய துளர்படு துடவை ஐயவி அமன்ற வெண்கார் செருவில் மையென விரிந்தன நீள் நறு நெய்தல். அடுத்து வேற ஒரு இதை சொல்றாரு. இங்க பூக்கள் நிறைந்த காட்டில். அடுத்தது புயல் புனிறு போகிய, மழை பெய்து முடிந்ததன் காரணமாக மழையால பிஞ்சுத்தன்மை நீங்கி பூக்கள் எல்லாம் நிறைந்த காட்டுல மூங்கில் நெல் வளர்ந்திருக்கிறது. மூங்கில் நெல்லும் மூங்கில் அரிசியை பயன்படுத்துவாங்க. மூங்கிலையும் நிறைய அரிசி, மூங்கில் கதிர் முற்றி அரிசியாக அது உதிரும். இப்போ இந்த பக்கத்துல நமக்கு கிடைக்காது. மலை நாடுகள்ல மூங்கில் அரிசி விளைவிக்கிறது உண்டு. அதனால இங்க புயல் புனிறு போகிய பூமலி புறவின், பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த புறங்காட்டுல மூங்கில்கள் நிறைய வளர்ந்திருக்கிறது. அவற்றில் இருந்தும் கதிர்கள்ல அரிசி விளைகிறது. அதுல அவல் இடிக்கக்கூடிய பக்குவத்தில் அவர் பதம் கொண்டன அம்பொதி தோரை. அங்க அந்த மூங்கில் நெல் அவலாக இடிக்கிற அளவுக்கு நன்றாக பதமாக அவை வளர்ந்து விட்டன.
அந்த அளவிற்கு கதிர் முற்றி அவை வளர்ந்திருக்கின்றன. அடுத்து அதை பறிச்சு எடுத்தா இடிச்சு அவலாக்கிடலாம். அந்த அளவுக்கு பதத்துல நன்றாக அவை வளர்ந்திருக்கின்றன. அம்பொதி தோரை. தோரை அப்படின்னா வந்து இங்க ஒரே நிமிஷம், இந்த இடத்துல தோரைன்னு என்னன்னு பாத்துருவோம். மூங்கில், மூங்கிலுக்கு தான் தோரை. தோரைனா மூங்கில் நெல்லுக்கு தோரை என்று பேர். அம்பொதி தோரை, அழகான பொதி. தோரையும் மூங்கில் நெல். பொதினா அப்படியே கொத்து கொத்தாக மூங்கில் நெல் காய்ச்சிருக்கிறது. ஆக்சுவலா மூங்கில் பூவை சொல்லுவாங்க. மூங்கில் பூ பூத்து எறும்பு அதை வந்து எலி சாப்பிட்டுச்சுன்னா அந்த வருஷத்துல பஞ்சம் வரும் அப்படின்னு ஒரு இது இருக்கு, நீங்க படிச்சிருக்கலாம். மூங்கில் பூ வந்து அதே மாதிரி மூங்கில் பூ வந்து யானை சாப்பிடக்கூடாது, யானையினுடைய கருப்பம் கலைஞ்சிரும் அப்படின்னும் பழைய இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எங்க படிச்சேன்னு ஞாபகம் இல்லை. மூங்கிலோட சேர்த்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இது வந்து மூங்கில் நெல். அம்பொதி தோரை, மூங்கில் நெல் அவல் பத போல அளவிற்கு செழிப்பாக வளர்ந்திருந்தது. தொய்யாது வித்திய துளர்படு துடவை ஐயவி அமன்ற வெண்கார் சிறுவில். ஐயவினா வெண்சிறு கடுகு. வெண்சிறுகு கடுகு போல யாரும் வந்து விதைக்கணுங்கிறதே கிடையாது. களை கொட்டி விதைச்சு அதை வந்து மண்ணை கொத்தி எடுத்து இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. அந்த அளவிற்கு அருமையாக வேலை செய்தெல்லாம் பயிர்களை விளைவிக்கணுங்கிற தேவையெல்லாம் அந்த மண்ணுக்கு கிடையாது. ஏன்னா நல்ல வளமான மண், மழை வேற பெய்கிறது சரியாக. அதனால யாரும் விதைக்காமலேயே அல்லது மண்ணை கொத்தி விடாமலேயே விதைகள் நன்றாக வளர்கின்றன. கொத்தப்படாமல் தோட்டங்கள்ல வெண்சிறு கடுகு செடிகள் அடர்த்தியாக வளர்ந்திருக்கின்றன. இந்த கடுகு எள்ளெல்லாம் தானாகவே வேகம், ஒரு விதை போட்டாலே போறோம், வேகமா எல்லாம் வளர்ந்து. இங்க வெண்சிறு கடுகு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஐயவியை வந்து அவங்க நிறைய பயன்படுத்திருக்காங்க அப்படின்ட்டு. அரைச்சு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு, அப்புறம் பேய்களை விரட்டுவதற்கு இதெல்லாம் வந்து வெண்சிறு கடுகுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வெண்சிறு கடுகுகள் நெருங்கி வளர்ந்துட்டு. துடவைனா தோட்டம். அடுத்தது வயல்கள்ல வெளுத்த மையன விரிந்த வெண்கார் செருகு. செருன வயல்கள், வயல்கள்ல மையன விரிந்த நீள்நறு நெய்தல், நெய்தல் மலர்கள் அங்கே வளர்ந்திருக்கின்றன. வெளுத்த நெல்லை அறிந்த அந்த வயல்கள்ல நெய்தல் மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. கருநீலமாகி நெய்தல் மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. அதோடு குவளை மலர்களும் மலர்ந்திருக்கின்றன. செய்யா பாவை வளர்ந்து கவின் முற்றி காயம் கொண்டன இஞ்சி. ஒரு பக்கம் இஞ்சி வளருது. இஞ்சிக்கு ஒரு அழகான உண்மை சொல்றாரு பாருங்க. செய்யா பாவை வளர்ந்து. பாவைன்னா ஒரு பொம்மை மாதிரி இருக்குது பாக்கிறதுக்கு. நமக்கு இஞ்சி, முழு இஞ்சி எடுத்து பார்த்தாலே தெரியாது, ஒரு மாதிரி விதவிதமான ஷேப்ல அது இருக்கும். அது செய்யா பாவை, யாரும் செய்யப்படாத ஒரு பொம்மையை போல. பாவை என்ன, பாவைன்னா இங்க ஒரு பொம்மை. செய்யா பாவை வளர்ந்து, இஞ்சிக்கே செய்யா பாவைன்னு சொல்றாரு. செய்யா பாவை வளர்ந்து கவின் முற்றி, அது அழகாக நன்றாக முற்றி காயம் கொண்டன. காயம் அப்படின்னா வந்து காயம் அப்படின்னா அதுல வந்து ஒரு அதனுடைய உரைப்புத்தன்மை இருக்கு இல்லையா, அந்த உரைப்புத்தன்மைக்கு தான் காயம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இஞ்சி வந்து நன்றாக முற்றியது அப்படின்னாதான் அதுல வந்து காயம் வரும். காயம்னா அதனுடைய உரைப்புத்தன்மை அதிகமா இருக்கும். ரொம்ப பிஞ்சா இருந்தா அதோட உரைப்புத்தன்மை இருக்காது. அதனால வந்து இங்க காயம் கொண்டன இஞ்சி. மாயிருந்து வயவு பிடி முழந்தாள் கடுப்ப குழிதொரும் விழுமிதின் விழுந்தன கொழும்பொடி கவலை. அடுத்தது கவலை கொடிகள் அங்கே வளர்ந்திருக்கின்றன. காயம் அப்படின்னா உரைப்புத்தன்மை. இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த வார்த்தை. இப்பதான், அதாவது பெருங்காயத்துல ஒரு அந்த உரைப்புத்தன்மை இருக்கும் இல்லையா, அது போல இஞ்சிக்கு அந்த உரைப்புத்தன்மை வேணும். காயம் கொண்டன இஞ்சி. மாயிருந்து வயவுப்பிடி முழந்தாள் கடுப்ப குழிதொரும் விழுமிதின் வீழ்ந்தன கொழுங்கொடி கவலை. கவலை கிழங்குகள் அங்கே வளர்ந்திருக்கின்றன. அந்த கவலை கிழங்குகள் எப்படி இருக்கு அப்படின்னா பிடியினுடைய கால் போல இருக்கிறதா. பிடினா பெண் யானை, பெண் யானையுடைய கால்களை ஒத்த அளவிற்கு மிக நன்றாக திரட்சியான கவலை கிழங்குகள் வளர்ந்திருக்கின்றன. அந்த குழிகள்ல அவை வளர்ந்திருக்கின்றன. அதுதான் இங்க சொல்றாரு. மாயிருந்து வயவு பிடி முழந்தாள். பிடினா பெண் யானை, பெண் யானையினுடைய முழந்தாளை போல குழிதொரும், அங்க இருந்த குழிகளில் எல்லாம் விழுமிதின் விழுந்தன, நன்றாக திரட்சியாக கவலை அந்த கொழுவிய கொடியில கவலை கிழங்குகள் வளர்ந்திருந்தன. கிழங்கு நன்றாக திரட்சியாக இருக்கிறது, கொடிகளை உடைய. இப்போ எல்லா இதெல்லாத்தையும் ஒண்ணு சொல்லிட்டே வர்றாரு. டைம் இருக்கா நித்யா? இன்னும் ஒரு பாக்கலாமா இல்ல முடிச்சுக்கலாமா இதோட? கொழுங்கொடி கவலையோட நிறுத்திப்போமா? 128 வரி. 8 நிமிஷம் இருக்குங்க. இன்னும் 8 நிமிஷம். 8 நிமிஷம். ஓகே ஓகே சரி. அடுத்தது கால் மண்டு எக்கம் களிற்று முகம் பாய்ந்தன ஊழ் மலர் ஒழி முகை உயர்முகம் தோய துருகல் சுற்றிய சோலை வாழை
அடுத்தது வந்து வாழை மரங்கள் நன்றாக வளர்ந்திருக்கின்றன. அந்த வாழை மரங்கள்ல இருந்து வாழை குலை அப்படியே அந்த பாறை மேல அப்படி சாஞ்சிருக்கு. நன்றாக தோகைகள் முற்றியதுனால அந்த வாழையினுடைய பூக்கள் அந்த வாழை குலை வந்து அப்படியே சாஞ்சு அந்த பாறை மேல அப்படி படுத்திருக்கு. கால் மண்டு எக்கம் களிற்று முகம் பாய்ந்தன. ஒரு களிற்றனுடைய முகத்திலே வேளால இப்படி குத்தினா எப்படி இருக்குமோ அது போல களிறு, அந்த களிறு வந்து பாறை, அது மேல ஒரு வேளால குத்துனா எப்படி இருக்குமோ அது போல அந்த வாழையினுடைய குலைகள் அதை தொட்டு கொண்டு நிற்கின்றன. ரொம்ப அழகான கற்பனை. பாறையை ஒட்டி வாழை மரம் வளர்ந்திருக்கிறது. வாழை இப்ப குலை தள்ளி அந்த வாழையினுடைய பூக்கள் அது வந்து வேல் போல இருக்கும். முனை நல்லா ஷார்ப்பா இருக்கும் இல்லையா வாழையினுடைய குலை. அது போய் அந்த பாறையில போய் இப்படி முட்டுது. அது பார்ப்பதற்கு கால் மண்டு எக்கம், நன்றாக அந்த பிடியில ஊன்றிய வேல், நீளமான பிடியில அந்த முனை ஷார்ப்பா இருக்கக்கூடிய அந்த வேல் வந்து போய் ஒரு களிற்றினுடைய முகத்துல இப்படி குத்தினா எப்படி இருக்குமோ, களிற்று முகம் பாய்ந்தன ஊழ் மலர் ஒளிமுகை உயர்முகம் தோய. அது பாறையில அப்படி தொட்டு கொண்டு நிற்கிறது. அந்த வாழையினுடைய மடல்களும் அந்த மலரும் அப்படி தொட்டு கொண்டு நிற்கிறது. அது பார்ப்பதற்கு களிற்றினுடைய முகத்தில் பாய்ந்து வேல் போல காட்சி அளிக்கிறது. துருகல் சுற்றிய சோலை வாழை. துருகல்னா அங்க பாறைகள், துருகல்னா ஒரு யானையை போல தோன்றக்கூடிய பாறைகள், சின்ன சின்ன பாறைகள். அந்த பாறை மேல அந்த வாழை மரங்கள் அப்படி சாய்ந்து பார்ப்பதற்கு ஒரு போர்க்கள காட்சி போல இருக்கிறது. அந்த அளவிற்கு வளமான அடுத்தது வாழை இலை நீங்கள் பார்ப்பீர்கள். இறுகு குலை முருக பழுத்து பயம் புக்கு ஊழ் உற்று அலமரும் உந்தூள். அடுத்தது வந்து இத சொல்லிட்டாரு. சரி, அடுத்தது வந்து ஒரே நிமிஷம். வாழை வந்து இப்படி வளர்ந்திருந்ததா. அடுத்தது பயன் தரும் நிலையை அடைந்து பெரிய மூங்கில் நெல்கள் இருக குலை முருக பழுத்து பயம் புக்கு ஊழ் உற்று அமரும் உந்தூள். உந்தூள்னா இதுவும் ஒரு மூங்கிலுடைய நெல். ஏற்கனவே அங்க ஒரு மூங்கில் நெல்லை சொன்னாரு. இங்க அடுத்தது இன்னொரு மூங்கில் நெல். இந்த மூங்கில் நெல்லும் இங்கே நன்றாக வளர்ந்து அவை பறிக்கக்கூடிய அளவிற்கு அவை திரண்டு அது திரட்சியாக அவை இருக்கும். முதிர்ந்து வாடி பெருமூங்கில் நெல். முதல்ல சொன்னது வெறும் மூங்கில் நெல். இந்த பெருமூங்கில் நெல் இப்பொழுது நன்றாக முதிர்ந்து அறுவடை செய்யக்கூடிய பக்குவத்தில் அது வளர்ந்திருக்கிறது. அடுத்தது அகலமான பாறையின் மேல அகல் அறைன்னா அகன்ற பாறை மேல காலம் மன்றியும் மரம் பயன் கொடுத்தலையும். இந்த சீசன்ல மட்டும்தான் இந்த பழம் பழுக்கும் அப்படின்னு இல்லாம நன்றாக மழை பொழியக்கூடிய வளமான நிலம் என்பதனால எப்பொழுதுமே அந்த காய்கள் இருக்கும். எப்பொழுதுமே அவை பயன்படுத்திக் கொண்டே இருக்கும். காலின் உதிர்ந்தன கருங்கனி நாவல் பழங்கள் அங்கே கருமையாக கீழே உதிர்ந்திருந்தன. இப்ப நல்லா நாவல் பழுக்கிற சீசன் இது. நிறைய நாவல் மரம் இருக்கு. சென்னை முழுக்க நிறைய நாவல் மரம் இருக்கு. நேற்று கூட பார்த்தேன் இதுல ஆல் ரேடியோல பின்னாடி வந்து நாட்டு நாவல் இருக்கு. நம்ம கடைகள் வந்து ஹைபிரிட் நாவல் தான் கிடைக்கும், நீளமா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் கிடைக்கும். ஆனா அங்க வந்து நாட்டு நாவல் இருக்கு. கீழே அப்படியே வயலட் கலர்ல அப்படியே போர்வை போத்தா மாதிரி இருக்கு. கீழே அப்படியே கீழே விழுந்து மேல தொப்புன்னு விழும். அப்படியே விழும்போதே பாதி செதஞ்சிரும். அப்படியே வயலட் கலர்ல அப்படியே பரவினா போல கீழே ஒரு தரை விரிப்பு போல இருக்கு. ஆனா எதையும் எடுத்து சாப்பிட முடியல, அத்தனையும் மண்ணு. அதனாலதான் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா ஊதி சாப்பிடுறதுனால அது நாவல் பழம். அந்த அளவிற்கு காலின் உதிர்ந்தன. காற்று வீசுவதனால அந்த மரங்கள்ல இருந்து நாவல் பழங்கள் கீழே உதிர்ந்து கிடக்கும். நீங்க நீங்க கஷ்டப்படவே வேண்டாம். நீங்க போற வழியில இத்தனையும் பாப்பீங்க. அவை எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். நம்ம இதோட முடிச்சுப்போம். தொடர்ந்து ஏதோ ஒரு போன் வந்துட்டே இருக்கு. நம்ம நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம்.